நாங்க எப்படி பார்ப்போம்னா, இந்த நாட்டின் தந்தை விடுதலை போராட்டத்திற்கு அரும்பாடு ஆற்றிய பெருமகனார், தேச தந்தைங்கிறோம், தேச பிதாலாம் அப்படிலாம் ஒன்னும் குறிப்பில்லைங்கிறாங்க சிலர். எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைமை, இந்த நாட்டின் அடையாளமாக இருக்கிறது. இந்திய நாட்டில் மட்டும் இல்ல, இந்திய நாட்டை விட்டு வெளியில எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவின் அடையாளம்னா காந்தியும் அண்ணல் அம்பேத்கரும் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காந்தியடிகளை சுட்டுக் கொன்ன RSS அந்த இயக்கத்தை தடை செஞ்சு வச்சு ஓராண்டு கூட அந்த தடையை நீக்கிக்கல. வல்லபாய் பட்டேல் அந்த தடையை நீக்கிட்டார். மறுமுறை பலமுறை தடையை விதிச்சு நீக்கிறாங்க. காந்தியை கொன்ன RSS இயக்கத்தை தடையை நீக்கின பெருமக்கள் ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்கன்னு எங்கள் இயக்கத்தை 35 ஆண்டுகளா தடை விதிச்சு வச்சு எந்த நகர்வையும் தமிழின மக்களை, இந்த நாட்டில் தடைனால இது இல்ல, எந்த நாட்டிலும் நாங்கள் சுதந்திரமாய் இயங்க முடியல. இடுப்புல இருக்கிற குழந்தை இல்ல, கையில இருக்கிற குழந்தை இல்ல, கருவுல இருக்கிற குழந்தையும் பயங்கரவாதியா பாக்குறான். அது ஒரு தேசியத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெருத்த அவமானமாக இந்த தடையை தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் பாக்குறோம். அதை உடைக்கத்தான் இந்த அரும்பாடு ஆட்டிக்கிட்டு இருக்கோம். அது அவசியமற்றது. எங்களுக்கான அரசியல் விடுதலைக்கான நகர்வை செய்வதற்கு அது பெரிய இடையூறா இருக்குது. அது தகர்க்கணும். நாங்க அப்படிதான் பார்ப்போம். ஒப்பிட்டு பார்க்கும்போது காந்தி மரணம், இந்திரா காந்தி மரணத்தை பேச தயாராக இல்லாத இந்த நாடு, இந்த கட்சி, இந்த அதிகாரங்கள் ஐயா ராஜீவ்காந்தி மரணத்தை மட்டுமே பிடிச்சு தொங்குதுன்னா அதுல அரசியல் இல்ல. அதுல பேசினா பஞ்சாப் கொன்றுவான், ஒரு ஓட்டு விழாது.